வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். பல்வேறு எதிர்ப்புகளுக்கு மத்தியில் புதுச்சேரி வந்துள்ள சுற்றுலா சொகுசு கப்பல். எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவினர் துறைமுகத்தை முற்றுகையிட்டு போராட்டம். புதுச்சேரிக்கு வரும் சொகுசு கப்பலால் மீனவர்களின் வாழ்வாதாரம் உயருமே தவிர பாதிக்காது. சுற்றுலாத்துறை செயலாளர் மணிகண்டன் பேட்டி. கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி சார்பில் நடைபெறும் 2ஆம் ஆண்டு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகளை நேரில் காண வருமாறு கிரிக்கெட் ரசிகர்களுக்கு CAP தலைவர் அழைப்பு. மீனவர் வலையில் சிக்கிய 100 கிலோ எடை கொண்ட திருக்கை மீன் ரூபாய் 17,000ற்கு ஏலத்தில் விற்பனை. புதுச்சேரிக்கு 1400 பயணிகளுடன் வருகை புரிந்த சுற்றுலா சொகுசு கப்பலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் துறைமுகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் சுற்றுலாவை மேம்படுத்தும் வகையில் சூதாட்டம் மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகளுடன் கூடிய சுற்றுலா சொகுசு கப்பல் விசாகப்பட்டினத்திலிருந்து சென்னை வழியாக 1400 பயணிகளுடன் புதுச்சேரி துறைமுகத்திற்கு இன்று காலை வந்தடைந்தது. கப்பலில் வந்த சுற்றுலா பயணிகள் படகுகள் மூலம் துறைமுகம் அழைத்து வரப்பட்டு துறைமுகத்திலிருந்து சொகுசு பேருந்துகள் மூலம் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு இடங்களில் பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் புதுச்சேரிக்கு வருகை புரிந்த சுற்றுலா சொகுசு கப்பலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உப்பளம் அதிமுக தலைமை அலுவலகத்திலிருந்து மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் புறப்பட்ட அதிமுகவினர் உப்பளம் துறைமுகத்தின் நுழைவாயிலை முற்றுகையிட முயன்றனர். அப்போது போலீசார் அவர்களை தடுக்கவே அவர்கள் அங்கேயே சாலையில் அமர்ந்து புதுச்சேரி அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். இதுகுறித்து மாநில செயலாளர் அன்பழகன் கூறும்போது, புதுச்சேரிக்கு சொகுசு சுற்றுலா கப்பல் வருகையால் போதை நடமாட்டம் அதிகமாக இருக்கும், கலாச்சார சீரழிவு ஏற்படும். எனவே அரசு இதனை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும், இல்லையென்றால் மாநில அளவில் போராட்டம் நடத்தப் போவதாக எச்சரித்தார். புதுச்சேரிக்கு சுற்றுலா சொகுசு கப்பலில் வந்துள்ள சுற்றுலா பயணிகளை சுற்றுலாத்துறை செயலர் மணிகண்டன் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். சென்னையிலிருந்து விசாகப்பட்டினம் வழியாக புதுச்சேரிக்கு கார்டிலா என்ற தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான சொகுசு கப்பல் இன்று காலை புதுச்சேரிக்கு முதல் முறையாக வந்தது. இந்த சொகுசு கப்பலில் 1800 பேர் பயணம் செய்தனர். இதில் புதுச்சேரி கலாச்சாரத்தை தெரிந்து கொள்வதற்காக சொகுசு படகில் இருந்து சிறிய படகு மூலம் துறைமுகம் அழைத்து வரப்பட்ட சுற்றுலா பயணிகளை சுற்றுலாத்துறையின் செயலர் மணிகண்டன் பூங்கொத்து கொடுத்தும் தமிழ் பாரம்பரிய முறைப்படி அனைவருக்கும் வெள்ளை நிற பட்டு துண்டு அணிவித்து வரவேற்றனர். பின்னர் அவர்களை சொகுசு பேருந்து மூலம் புதுச்சேரி சுற்றுலாத்துறை சார்பில் புதுச்சேரி சுற்றுலா தலங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். புதுச்சேரி வந்த அவர்கள் அரவிந்தோ ஆசிரமம், மணக்குள விநாயகர் கோவில், ஆரோவில் உள்ளிட்ட முக்கிய சுற்றுலா தலங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டனர். பின்னர் மாலை 4 மணி அளவில் மீண்டும் துறைமுகம் திரும்பும் சுற்றுலா பயணிகள் நடுக்கடலில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள கார்டிலா சொகுசு கப்பலுக்கு சென்று பின்னர் இரவே சென்னை திரும்புகின்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சுற்றுலாத்துறை செயலாளர் மணிகண்டன், சொகுசு கப்பல் வருவதால் புதுச்சேரியில் சுற்றுலா மேம்படும் என்றும் அவர்களை புதுச்சேரியில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களுக்கு கொண்டு செல்லப்படுவார்கள். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையன்று இந்த சுற்றுலா சொகுசு கப்பல் புதுச்சேரிக்கு வரும் என்றும் இதனால் மீனவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. வரும் காலங்களில் மேலும் பல்வேறு வசதிகளையும் ஏற்பாடுகளையும் சுற்றுலா பயணிகளுக்காக செய்து கொடுக்கப்படும் என அரசு செயலர் மணிகண்டன் தெரிவித்தார். புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சிக்காக மத்திய மாநில அரசுகள் பல்வேறு புதிய திட்டங்களை உருவாக்கி வருவது அனைவருக்குமே தெரியுதான். அதனுடைய ஒரு பகுதி தான் இந்த கார்டிலா ஷிப்புங்கிறது விசாகப்பட்டினத்துல இருந்து புதுச்சேரி அப்புறம் அவங்க சென்னைக்கு போறதா இந்த திட்டத்தை துவங்கி இருக்கிறோம். இது வருங்காலங்கள்ல இதை தொடர்ச்சியா நடத்துவதற்கு திட்டமிட்டு இருக்கிறோம். இதன் மூலமாக புதுச்சேரியினுடைய சுற்றுலா வளர்ச்சி மேம்படும், உள்ளூர் பொருளாதாரம் மேம்படும். மேலும் பல்வேறு தரப்பு மக்களும் புதுச்சேரியினுடைய கலை கலாச்சார விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வசதியா இருக்கும். ஏன்னா புதுச்சேரி ஒரு மிகச்சிறந்த கலாச்சாரம் மிக்க ஒரு இடம். சுற்றுலாத்துறைக்கு மட்டுமல்ல, ஒரு கலாச்சாரத்துக்கும் சிறந்த இடம். நம்மளுடைய கலாச்சாரங்கள் நம்மளுடைய அதன் பண்பாட்டு விளிமியங்கள் அத்தனையுமே வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்கள், வெளிநாட்டினர் கூட இது தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு. ஸோ இது சுற்றுலாத்துறைக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை நாங்கள் சரியா பயன்படுத்தி எந்த தவறும் நிகழாத பட்சத்தில் நடத்தி கொடுக்கணுங்கிறதுல உறுதியாக இருக்கும். அதுதான் முதல் கப்பல் இன்னைக்கு வந்திருக்குது. இதில் கிடைக்கக்கூடிய ஃபீட்பேக், இதனுடைய எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஃபீட்பேக்கை வச்சு இன்னும் ஏதேனும் அதை இம்ப்ரூவைஸ்டு சர்வீஸ், இன்னும் கொஞ்சம் கூடுதல் வசதிகளோ கூடுதல் இடங்களை காமிக்கிற அது மாதிரியான விஷயங்கள் செய்வதற்கும் திட்டமிட்டு நாங்கள் செஞ்சுக்கிறோம்.
1231 பேர் வந்திருக்காங்க. 1231 பேர் இந்த சொகுசு கப்பல் வந்தா புதுச்சேரியில வந்து சூதாட்ட ஒரு மாநிலமா மாறும், கலாச்சார சீர்குலை ஏற்படும் சொல்லிட்டு ஏற்கனவே சொன்னதுனாலதான் முதல்ல ஏற்கனவே வர்றப்ப இங்க பாண்டிச்சேரியில ஸ்டாப் பண்ணல. இப்ப மீண்டும் அனுமதி கொடுத்துருக்கீங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல அந்த கலாச்சார சீரழிவுக்கு உள்ள எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து அரசு அனுமதிக்க போறது. நமது அந்த கலாச்சாரம் தான் நமக்கு பெருமை. அதுல ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வருவதற்கு அரசு அனுமதிக்காது. இது உலக அளவிலே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சுற்றுலாவுடைய ஒரு வளர்ச்சியினுடைய ஒரு அங்கம் தான். இது மாதிரி அந்த சொகுசு கப்பல் முதலா நடக்கல. எல்லா மாநிலங்களும், தமிழகத்திலும் இது போய்கிட்டு தான் இருக்குது. இதுக்கு முன்பு நம்ம வருவதற்கு முன்பு சென்னைக்கு அந்த கப்பல் போய்கிட்டு தான் இருக்குது. அங்கே வந்து எந்த ஒரு கலாச்சார சீரழிவோ இல்லை போதை பிரச்சனைகளோ அது வரவே இல்லை. அதனால இது முழுக்க அரசினுடைய அங்கீகாரம் பெற்ற ஒரு நிகழ்வு தான், சுற்றுலாவுடைய ஒரு அங்கம் தான். அதனால இது அது மாதிரியான வாய்ப்பில்லை. இருந்த போதிலும் உள்ளூர் மக்களுக்கு அது மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருந்தால் அது இருக்கக்கூடாது, முறையிலே கிள்ளி எறியணுங்கிறதுனால ரொம்ப கவனமா வரக்கூடிய பயணிகள் எங்கெங்க வர்றாங்க, என்ன எடுத்துட்டு வர்றாங்க, எந்தெந்த பொருளை எடுத்துட்டு போறாங்க முதற்கொண்டு நாங்க எத்தனையும் அவங்களுக்கு அவங்களை கண்காணிப்புன்னு மட்டும் இல்ல, அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுக்கணும். அதே சமயத்துல எந்த தவறு நிகழ்ந்து விடாம நாங்க வந்து சுற்றுலாத்துறை வந்து விழிப்போட இதை செயல்படுத்தணுங்கிறது உறுதியா இருக்கும். இல்ல, மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் மாதிரியான எந்த ஒரு விஷயத்தையுமே அரசு செய்ய போறது இல்லை. சுற்றுலாத்துறை மீனவர் துறையும் இன்னும் சொல்ல போனா ஒருங்கிணைந்து தான் செயல்படுறாங்க. பல்வேறு திட்டம், ஏன்னா சுற்றுலாத்துறைக்கும் மீனவத்துறைக்கும் வந்து கடல் வந்து ஒரு முக்கியமான ஒரு வாழ்வாதார பகுதி. அதனால வந்து அந்த யாராவது ஒரு குறிப்பிட்ட மக்கள் பாதிக்கப்பட்டு மற்றொரு மக்கள் வாழணும் அப்படிங்கிற மாதிரி திட்டத்தெல்லாம் எடுக்க மாட்டோம். அந்த கப்பல் வருகின்ற சமயத்துல ஏதேனும் ஒரு மீனவ மக்கள் யாரேனும் அந்த போட்ல அவங்க போற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டா அவங்களுக்கு முன்கூட்டியே ஒரு தகவலை கொடுத்து கொஞ்ச நேரம் இருக்க வச்சு அதுக்கடுத்து அவங்க மறுபடியும் தங்களுடைய தொழிலை பண்ணிக்கிடுவாங்க. அதனால எந்த ஒரு பிரச்சனையும் அவங்களுக்கு வரப்போறது. இன்னும் சொல்ல போனா மீன் வளத்தை பெருக்குவதற்கு கூட இந்த திட்டங்கள் பயன்படுத்தலாம். அங்க இருக்கக்கூடிய ஒரு 1000 பேர் வந்து இறங்கும் பொழுது அவங்களுக்கு நம்ம நல்ல டிஷ்ஷஸ் கொடுக்கலாம், நம்மளுடைய கடல் உணவுகளை கொடுக்கலாம். அதனால அது எந்த வகையிலும் பாதிப்படையாது. அப்படி பாதிப்பு வரும் பட்சத்துல ஏதேனும் சின்ன பாதிப்பு இருந்தாலும் கூட அதை உடனடியாக சரி செஞ்சு மறுபடியும் மக்களுக்கு சரியான தொழிலை கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யும். கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி சார்பில் 2ஆம் ஆண்டு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி வருகிற 6ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. போட்டிகளை நேரில் காண வருமாறு கிரிக்கெட் ரசிகர்களுக்கு சிஏபி தலைவர் அழைப்பு விடுத்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த கிரிக்கெட் அசோசியேஷன் பாண்டிச்சேரி தலைவர் தாமோதரன், இந்தியா கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் அனுமதியோடு கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரியின் 2ஆம் ஆண்டு பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் வருகின்ற 6ஆம் தேதி மாலை புதுச்சேரி துத்திப்பட்டில் உள்ள சீகம் மைதானத்தில் தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. பகல் இரவு ஆட்டமாக நடைபெறவுள்ள T20 கிரிக்கெட் போட்டியில் வில்லியனூர் மோகித் கிங்ஸ், உசுடு அக்காடு வாரியார்ஸ், மாகி மைலோ ஸ்ட்ரைக்கர்ஸ், காரைக்கால் ட்ரெஸ், ரூபி ஒயிட்டவுன் லெஜண்ட், ஜெலிட் ஏனாம் ராயல்ஸ் உள்ளிட்ட 6 அணிகள் பங்கேற்கிறது என்றார். இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் ஆன்டி கரப்ஷன் யூனிட் மேற்பார்வையில் நடைபெறவுள்ள இந்த போட்டியை பார்க்க வரக்கூடிய ரசிகர்களுக்காக சிஏபி நிர்வாகம் சார்பில் சிறப்பான ஏற்பாடுகள் செய்துள்ளதாக தெரிவித்த தாமோதரன், இந்த போட்டியை ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நிறுவனமும் ஃபேன் கோட் தமிழ் வர்ணனையோடு நேரடி ஒளிபரப்பும் செய்கிறது என்றும் கிரிக்கெட் போட்டிகளை கண்டு மகிழ அனைவரும் வருகை என அழைப்பு விடுத்தார். இப்போ மொத்தம் 6 டீம் ஆடுறதுங்க. 6 டீம் வந்து வில்லியனூர் மோகித் கிங்ஸ், உசுடு அக்காட் வாரியர்ஸ், மாகி மைலோ ஸ்ட்ரைக்கர்ஸ், காரைக்கால் நைட் ரைடர்ஸ், ரூபி ஒயிட்டவுன் லெஜண்ட் அண்ட் ஜெனிட் ஜானம் ராயல்ஸ் 6 டீம். அதே 6 டீம் தான் இந்த வருஷம் விளையாடுறாங்க. இந்த வருஷம் லாஸ்ட் இயர் வந்த சக்சஸ்ல இந்த வருஷம் நம்மளோட டோர்னமெண்ட் லாஸ்ட் இயரோட பெட்டரா இருக்கும். 24 மில்லியன்ல இருந்து 40 மில்லியன் வியூவர்ஸ் மினிமம் எதிர்பார்க்குறாங்க. க்ரௌடு நிறைய வரும்னு எதிர்பார்க்குறோம். உங்க தயவு, உங்களோட சப்போர்ட் எல்லாம் தேவை. இது நம்மோடது, நம்ம லீக், நம்ம ஊரு. நம்ம ஊர்ல பண்ணுவது இவ்வளவு சின்ன ஊர்ல இவ்வளவு லீக் நடத்தி அது ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் லைவ் வரும். இந்த தடவை வந்து 2 ஸ்மால் சேஞ்சஸ் பண்ணிருக்கோம். லாஸ்ட் இயர் ஒன்லி இங்கிலீஷ் மட்டும் தான் இருந்தது. பேன் இந்தியா போயிட்டு இருக்க தொட்டு வந்து நார்த்ல கொஞ்சம் கவர் பண்ணணும். எல்லா ஐபிஎல் ஓனர்ஸும் நம்ம டீம் மேட்சஸ் கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். ஐபிஎல் ஸ்கவுட்ஸ்லாம் வர வைக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஒரு 4 ஐபிஎல் ஸ்கவுட்ஸ் வரேன்னு சொல்லியிருக்காங்க. மீதி 5-6 டீம் பேசிட்டு இருக்கோம். ஐ திங்க் நிறைய ஸ்கவுட்ஸ் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களாம் வந்து நம்ம பல பிளேயரை பார்க்குறச்ச நம்ம பாண்டிச்சேரி பிளேயர் வந்து ஐபிஎல் ஏலத்தில் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குங்க. அது ஒரு சைடு ஒர்க் பண்ணியிருக்கோம். அடுத்த போர்ஷன் வந்து இந்த பர்டிகுலர் லைவ் கமெண்ட்ரியில இன்னொரு சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம்.
ஒரு 3:1ங்கிற ரேஷியோல இங்கிலீஷ்ல 3 ஒரு போர்ஷன் வந்து ஹிந்தியை ட்ரை பண்ற. நார்த் இந்தியாவில் நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அதை ஃபாலோ பண்றதுக்காக இங்கிருந்து நம்ம வந்து இந்த பாண்டிச்சேரி லீக் வந்து ஜஸ்ட் லோக்கல் லீகா இல்லாம ஒரு குளோபல் லீகல் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களே கவர் பண்றதுக்கு அது மாதிரி கமெண்டேட்டர் ரெடி பண்ணிருக்கோம். சீனியர் கமெண்டேட்டர்ஸ் ஃபேன் கோட்ல வந்து தமிழை கொண்டு வரும். இந்த தடவை தமிழ் இங்கிலீஷ் கொண்டு வரும். ஸோ தமிழ் பார்க்குறவங்க தமிழ்ல பார்த்துக்கலாம். ஸோ 3 லாங்குவேஜ்ல லைவ் ஆகிட்டு இருக்கு. ஹிந்தி, இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ங்க இது ஏற்பாடு பண்ணியிருக்கு. ஸோ செலவு நிறைய ஆயிட்டு இருக்கு. கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருக்கோம். உங்க திஸ் இஸ் வாட் பேசிக்கலி 6ஆம் தேதி ஆரம்பிக்கிறது, 27ஆம் தேதி முடியறது. வந்து ஆல்மோஸ்ட் ஒரு நாளைக்கு 2 மேட்ச். ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச் 2 மணியும், செகண்ட் வந்து 6 மணிக்கு ஆரம்பிக்கிறோம். லாஸ்ட் 7 மணிக்கு ஆரம்பிச்சு. IPL 7 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. இந்த தடவை 6 மணிக்கு ஆரம்பிக்கிறோம் செகண்ட் மேட்ச். ஏன்னா ரெட் கிராஸ் சொசைட்டி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர் இணைந்து கடற்கரையில் இருந்த பிளாஸ்டிக் குப்பைகளை அகற்றும் பணியை இன்று மேற்கொண்டனர். இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை மற்றும் விஸ்வ யோகேந்திரா புதுடெல்லி மற்றும் கிராம ஏழைகளுக்கான ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிறுவனம் சென்னை இணைந்து புதுச்சேரி காந்தி சிலை பின்புறம் பாறை இடுக்குகள் மற்றும் கடற்கரையில் இருந்த பிளாஸ்டிக் குப்பைகளை அகற்றும் பணியை இன்று மணக்குள விநாயகர் செவிலியர் கல்லூரி மாணவிகள் மற்றும் ரெட் கிராஸ் சொசைட்டி ஆயுட்கால உறுப்பினர்கள் செய்தனர். இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை சேர்மன் டாக்டர் லட்சுமிபதி தலைமை தாங்கினார். IRDRP இருதயசாமி, ரெட் கிராஸ் சொசைட்டி பொருளாளர் டாக்டர் பாஸ்கரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிர்வாக குழு உறுப்பினர் ஐயனார், யூத் ரெட் கிராஸ் ஒருங்கிணைப்பாளர் அருண் நாகலிங்கம், ஆயுட்கால உறுப்பினர்கள் திலகவதி, பிரதீஷ் இருதயராஜ், நூர் சாஹிப், அற்புதராஜ், தேவகாந்த், கந்தசாமி, இருசப்பன், சீனிவாசன், பெருமாள், கணபதி, பிரமேஷ் குமார், டேவிட் ஆதிமூலம், மணக்குள விநாயகர் செவிலியர் கல்லூரி யூத் ரெட் கிராஸ் ஒருங்கிணைப்பாளர் சக்தி பிரியா ஆகியோர் மாணவிகளுடன் இணைந்து கடற்கரையில் பிளாஸ்டிக் குப்பைகளை அகற்றும் பணியை செய்தனர். புதுச்சேரி ஏனாம் பிராந்தியத்தில் மீனவர் வலையில் சிக்கிய 100 கிலோ எடையுள்ள திருக்கை மீன் ரூபாய் 17,000ற்கு ஏலத்தில் விற்பனையானது. புதுச்சேரியின் பிராந்தியமான ஏனாம் ஆந்திராவின் கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. ஏனாமைச் சேர்ந்த பெரும்பாலானவர்கள் கோதாவரி ஆற்றில் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். கடலும் ஆறும் சந்திக்கும் முகத்துவாரம் என்பதால் இப்பகுதியில் வித்தியாசமான மீன் இனங்கள், நண்டுகள் அவ்வப்போது மீனவர்கள் வலையில் பிடிபடுவது வழக்கம். இந்நிலையில் பீமாராஜு குழுவினர் கோதாவரி ஆற்றின் முகத்துவார பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது மீனவர்கள் வலையில் ராட்சத மீன் சிக்கியது. வலை மிகவும் கனமாக இருந்ததால் பாலயோகி பாலம் வழியே பிடிபட்ட மீனை கரைக்கு கொண்டு வந்து பார்த்தனர். அப்போது அது 100 கிலோ எடையுள்ள திருக்கை மீன் என தெரிய வந்தது. இந்த தகவல் அறிந்த அப்பகுதி மக்கள் பலரும் கூடி வியப்புடன் மீனை பார்த்து சென்றனர். மேலும் கடலில் இருக்கும் மீன் தவறுதலாக முகத்துவாரம் வழியாக ஆற்றுக்குள் வந்திருக்கலாம் என மீனவர்கள் தெரிவித்தனர். தொடர்ந்து பிடிபட்ட திருக்கை மீன் ரூபாய் 17,000ற்கு ஏலம் போனது. திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நல்லூர் காலனியில் கழிவுநீர் வசதியுடன் கூடிய தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பரிந்துரையின் மூலம் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழகத்தின் சார்பாக திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆதிதிராவிடர் வசிக்கும் நல்லூர் காலனியில் புதிதாக பட்டா வழங்கப்பட்ட இடத்தில் உள்ள அனைத்து சாலைகளுக்கும் கழிவுநீர் வசதியுடன் கூடிய தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 55,50,000 மதிப்பீட்டில் நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இவ்விழாவில் ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன், புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழகத்தின் மேலாண் இயக்குனர் சிவக்குமார், செயற்பொறியாளர் பக்தவச்சலம், இளநிலை பொறியாளர் திருவருட்செல்வன், மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கரன், ஒப்பந்ததாரர் தங்கராசு, ஊர் பொதுமக்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 30 ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்த முன்னாள் மாணவர்கள் கேக் வெட்டி நடனமாடி உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியின் பழமையான ஃபாத்திமா ஆண்கள் பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி தனியார் விடுதியில் இன்று மாலை நடைபெற்றது. 30 ஆண்டுகளுக்கு முன் படித்தவர்கள் தங்களது நண்பர்களை ஒரே இடத்தில் சந்திக்கும் ஆர்வத்தில் கூடி மகிழ்ந்தனர்.
இப்பள்ளியின் முன்னாள் மாணவரான முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் கேக் வெட்டி அனைவருக்கும் ஊட்டி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டார். தொடர்ந்து நடந்த மெல்லிசை நிகழ்ச்சியில் பலரும் இளமை பருவம் திரும்ப வந்தது போல் துள்ளி நடனம் ஆடினார்கள். இப்பள்ளியில் படித்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள், மருத்துவர், அரசு அதிகாரி, வழக்கறிஞர், காவல்துறை அதிகாரி, பொறியாளர், வணிகர்கள் என உயர்ந்திருந்தாலும் நண்பர்களை சந்திக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கில் ஒன்று கூடிய போது மாணவர்களாய் ஆடி பாடி மகிழ்ந்தனர். வயது முதிர்ந்து நரை கூடிய நிலையிலும் தங்களது மாணவ பருவத்தை மறக்காமல் இளமை துள்ளலுடன் மகிழ்வுடன் அனைவருமே பிரிந்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட். மருத்துவம் சார்ந்த வேலைவாய்ப்பு கல்விகள். நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ். அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன். Degree courses: BSc Medical Laboratory Technology, BSc Dialysis Technology, BSc Optometry Technology, BSc Radiology Medical Imaging Technology, BSc Operation Theatre Technology. Diploma courses later entry மூலம் direct second year. யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம். 100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம். நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட், நம்பர் 7, கூடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர் பைபாஸ், புதுச்சேரி. For contact 8220931846. புதுச்சேரி லாஸ்பேட்டை மற்றும் காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கருவடிக்குப்பம் பிள்ளையார் கோவில் குளத்தின் 2ஆம் கட்ட மேம்பாட்டு பணிக்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. புதுச்சேரி லாஸ்பேட்டை மற்றும் காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட லாஸ்பேட்டை காவல் நிலையம் எதிரே அமைந்துள்ள கருவடிக்குப்பம் பிள்ளையார் கோவில் குளத்தை மேம்படுத்தும் பணிக்கான முதற்கட்ட பணிகள் முழுவதுமாக நிறைவடைந்த நிலையில் தற்போது 2ஆம் கட்ட மேம்பாட்டு பணிக்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. அதன்படி 37 லட்சத்திற்கான மேம்பாட்டு பணிகளை சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன் மற்றும் கல்யாண சுந்தரம் ஆகியோர் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தனர். மேலும் மேம்பாட்டு பணிகளை விரைந்து முடிக்கவும் அதிகாரிகளுக்கு அவர்கள் உத்தரவிட்டனர். 2ஆம் கட்ட மேம்பாட்டு பணிகளில் குளத்தில் உட்புறம் உள்ள நடைபாதை, கைப்பிடி மற்றும் விடுபட்ட சுற்றுச்சுவர் அமைக்கும் பணிகள் நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்விழாவில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ் ராஜ், செயற்பொறியாளர் மலைவாசன், உதவி பொறியாளர் கலிவரதன், இளநிலை பொறியாளர் சாந்தன் மற்றும் காலாப்பட்டு லாஸ்பேட்டை தொகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி எலைட் சங்கத்தின் புதிய தலைவர் பதவி ஏற்கும் விழா தனியார் விடுதியில் நடைபெற்றது. புதுச்சேரி ஹோட்டல் அக்காடு தனியார் தங்கும் விடுதியில் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி எலைட் சங்கத்தின் புதிய தலைவராக சரவணன் அவர்களும்,
சங்கத்தின் பொதுச் செயலாளராக செந்தில் குமரனும் 2025-26 ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகளாக பதவியேற்றுக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சங்கத்தின் மாவட்ட ஆளுநர் பாண்டியன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். புதுச்சேரி டிரேடர்ஸ் ஃபெடரேஷன் தலைவர் பாபு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரையும் வரவேற்றார். சங்கத்தின் துணை கவர்னர் அருண் தீப்பாய்ந்தான் புதிய நிர்வாகிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சந்திரசேகரன், சரவணன், மோகன்ராஜ், செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி எலைட் சங்கத்தின் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி கோவிந்தசாலை புதுத்தெரு பகுதியில் வெறிநாய் கடித்து காயமடைந்த சிறுவன் சிகிச்சை பெற்று வருகிறார். புதுச்சேரி கோவிந்தசாலை புதுத்தெரு பகுதியில் வெறிநாய் கடித்து 7 வயது சிறுவன் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தகவல் அறிந்த சட்டமன்ற உறுப்பினர் நேரு சிறுவனை பார்த்து ஆறுதல் கூறி விரைவாக சிகிச்சை அளிக்க டாக்டரிடம் கேட்டுக்கொண்டார். பின்னர் சட்டமன்ற உறுப்பினர் நேரு கூறுகையில், உருளையன்பேட்டை தொகுதியில் சுற்றித் திரியும் தெருநாய்களை பிடிக்க பலமுறை நகராட்சிக்கு வேண்டுகோள் வைத்தும் அவர்களின் அலட்சியத்தால் இப்படி ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. இதற்கு அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் கடும் போராட்டத்தை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்றார். தொடர்ந்து உள்ளாட்சித்துறை இயக்குனர் சக்திவேல் புதுச்சேரி நகராட்சி ஆணையரை மொபைல் போன் மூலம் தொடர்பு கொண்டு இதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி லாஸ்பேட்டை கம்பன் நகர் பகுதியில் பாதாள சாக்கடை அடைப்பு சரி செய்யும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் நேரில் பார்வையிட்டார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட செல்லபெருமாள் பேட்டை ஊத்துக்காட்டு மாரியம்மன் கோவில் அருகில் கம்பர் வீதியில் உள்ள பாதாள சாக்கடையில் அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் வீதிகளில் வழிந்தோடி துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதி மக்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற தலைவருமான வைத்தியநாதனிடம் தெரிவித்ததை அடுத்து சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் விரைந்து நடவடிக்கை எடுத்து துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு ஜேசிபி இயந்திரம் மூலம் வாய்க்கால் அடைப்பு பணிகளை சரி செய்ய உத்தரவிட்டார். சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உத்தரவின் பேரில் உடனடியாக கழிவுநீர் வாய்க்கால் சரி செய்யும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டனர். மேலும் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு நேரில் சென்ற சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பணிகளை பார்வையிட்டு இனி வரும் காலங்களில் இதுபோன்று பாதாள சாக்கடையில் அடைப்புகள் ஏற்படாதவாறு முழுமையாக சரி செய்து தர வேண்டும் என அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். இந்த ஆய்வின் போது காங்கிரஸ் கட்சி தொகுதி நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமாரின் பிறந்த நாளை முன்னிட்டு சாரம் மார்க்கெட் பகுதியில் பொதுமக்களுக்கு அறுசுவை உணவு மற்றும் பிரியாணி வழங்கப்பட்டது. புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார் அவர்களின் பிறந்தநாள் விழா நாளை அவரது ஆதரவாளர்களால் சிறப்பாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி சாரம் மார்க்கெட் பகுதியில் பொதுமக்களுக்கு அறுசுவை உணவு பிரியாணி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நெல்லித்தோப்பு தொகுதி பாஜக தலைவர் விஜயராஜ் ஏற்பாட்டில் நடைபெற்ற பிரியாணி வழங்கும் நிகழ்ச்சியில் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அறுசுவை உணவு பிரியாணி, தண்ணீர் மற்றும் குளிர்பானங்களை வழங்கினார். நிகழ்ச்சியின் போது திரளான அப்பகுதி பொதுமக்கள் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான் அவர்களின் ஆதரவாளர்கள், தொண்டர்கள் மற்றும் பாஜக நிர்வாகிகள் திரளாக உடனிருந்தனர். சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் மற்றும் தேசிய தூய்மை தொழிலாளர்கள் நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் இணைந்து தொடங்கியுள்ள தேசிய இயந்திரமயமாக்கப்பட்ட சுகாதார சுற்றுச்சூழல் நடவடிக்கை திட்டம் கழிவுநீர் மற்றும் செப்டிக் டேங்க் தூய்மை செய்யும் பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் தனிப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்களை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் மற்றும் தேசிய தூய்மை தொழிலாளர்கள் நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் இணைந்து தொடங்கியுள்ள தேசிய இயந்திரமயமாக்கப்பட்ட சுகாதார சுற்றுச்சூழல் நடவடிக்கை திட்டம் கழிவுநீர் மற்றும் செப்டிக் டேங்க் தூய்மை செய்யும் தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் புதுவை மாநிலத்தில் செயல்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் 243 தொழிலாளர்கள் கண்டறியப்பட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளனர். அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் தனிப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்கள் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களால் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் சபாநாயகர், உள்ளாட்சித்துறை இயக்குனர் சக்திவேல், துணை இயக்குனர் சவுந்தரராஜன், உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ் ராஜ் மற்றும் இதர அதிகாரிகளும் பங்கேற்றனர். மீண்டும் முதன்மை செய்திகள். பல்வேறு எதிர்ப்புகளுக்கு மத்தியில் புதுச்சேரி வந்துள்ள சுற்றுலா சொகுசு கப்பல். எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவினர் துறைமுகத்தை முற்றுகையிட்டு போராட்டம்.
புதுச்சேரிக்கு வரும் சொகுசு கப்பலால் மீனவர்களின் வாழ்வாதாரம் உயருமே தவிர பாதிக்காது. சுற்றுலாத்துறை செயலாளர் மணிகண்டன் பேட்டி. கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி சார்பில் நடைபெறும் 2ஆம் ஆண்டு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகளை நேரில் காண வருமாறு கிரிக்கெட் ரசிகர்களுக்கு CAP தலைவர் அழைப்பு. மீனவர் வலையில் சிக்கிய 100 கிலோ எடை கொண்ட திருக்கை மீன் ரூபாய் 17,000ற்கு ஏலத்தில் விற்பனை. இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.